உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கேட் மவுண்டன். ரொம்ப அழகான இடம். இதுதான் நியான் ப்ரூட்ஸ், நியானோட ஏரியா. அவன் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு கேட். அவன் என்னென்னமோ செஞ்சு பாப்புலர் ஆகணும் ட்ரை பண்றான். இது உங்களோட மியா மியா சேனல். இன்னைக்கு என்கிட்ட ரொம்பவே பாப்புலரான அவங்களோட லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது யாரு தெரியும்? நீங்க இப்படி சேனலை மாத்திட்டு இருந்தீங்கன்னா நம்பர் 1ல யார் இருக்காங்கன்னு எப்படி தெரியும்? அவன் என்ன சொல்லுவான்னு உனக்கு தெரியாதா? எப்படி அந்த பயபுல நீன்றதான் புகழ்ந்து பேசுவான். சார் ஒருவேளை உங்களை பத்தியும் புகழ்ந்து பேசுறால. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். ஆஹா, நான் இத பத்தி யோசிக்கவே இல்லையே. நம்ம நியாண்டர் காமன் எனக்கு ஒரு சாதனை பண்ணிருக்காரு. இந்த இடத்துக்கு வரதுக்கு அவர் நான் தான் முதல்ல உங்ககிட்ட சொன்னல. ஆனா சார் அடுத்தது யார சொல்ல போறாங்கன்னு தெரியாதுல. ஒருவேளை டாப் லிஸ்ட்ல நீங்களும் இருக்கலாம்ல. வேணாம், டிவி போட வேண்டாம். இப்ப ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அந்த நியாண்டரை விட நான் பெரியவன்னு காட்டியே ஆகணுமே. என்ன பண்றது? சார் உங்க கஷ்டம் என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், நான் இருக்கேன்ல. அப்படின்னா நியாண்டரை விட ரொம்ப பிரபலமாகணும்னு ஆசைப்படுறா இல்லையா? அந்த கேள்வி என்ன மறுபடியும் கேட்காதீங்க. நீ உனக்கு விசுவாசமா இருக்கிறத நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்க. நீ உண்மையாவே நியானை பத்தி ரொம்ப கவலைப்படுற. ஆனா எனக்கு என்னமோ நியாண்டரா மாறுறது நடக்காத விஷயம்னு தான் தோணுது. அதுக்காக தானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம், இந்த விஷயத்துக்கு நம்ம ஏன் அல்ட்ரோமாரோட உதவியை நாடக்கூடாது? அவன் ரொம்ப பலசாலி. என்னது அல்ட்ராமாரோவா? சரியா சொன்ன சாரக்கேச்சி. இந்த வேலைக்கு அல்ட்ராமாரோ சரியான சாய்ஸ் தான். ஆமா, நீ இத பத்தி என்ன நினைக்கிற? கான் நீ எங்க போயிட்ட? நான் சொல்றத முழுசா கேட்க மாட்டியா? இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு அவசரம் கூடாதுப்பா. ஓகே நண்பர்களே, இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு சரியான பதிலை யோசிச்சு சொல்லுங்க. முதல் கேள்வி, மூளை முக்கியமா உடல் முக்கியமா? உடல் தான் முக்கியம். தப்புண்ணா, மூளை தான் முக்கியம். அதானே சரியான ஆன்சர். நீ வேணா பாரு. சரியான பதில் என்னன்னா மூளை. மூளை இல்லாம உடலால செயல்படவே முடியாது. சொன்னல அம்மா உங்களை முட்டாள சொல்றதுல தப்பில்ல போல. இந்த சின்ன கேள்வி கூட நீங்க தப்பாதான் பதில் சொல்றீங்க. ஹலோ நான் தான் அல்ட்ரா மாரு. உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நான் அல்ட்ரா மாரு உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். நியான், நீ எனக்கு உதவி செய்ய வந்திருக்கியா? உன்னோட உதவி எனக்கு தேவையில்ல. சார் இவரை தப்பா எடுத்துக்காதீங்க. இவர்தான் காட்டுக்கே ராஜா. நியாண்டரை தோக்கடிக்கிற விஷயத்துல இவர்கிட்ட நம்ம உதவி கேட்டா நல்லா இருக்கும். நான் சொல்றது சரியா சார்? நியாண்டரை தோக்கடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு சரியான வழி சார். சொல்லுங்க சார். எனக்கு புரிஞ்சு போச்சு. ஹலோ அல்ட்ரா மாரு. எனக்கு உன்ன மாதிரி பூனைகள் கூட நல்லாவே நட்புறவு இருக்கு. அதான் உதவி பண்ண வந்த. ஆமா. ஓ, இவன் தான் நியாண்டர் காமினா? ஆமா, இவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான். அதனால தான் பாப்புலரா இருக்கான். நீ ஏமனோடய அவனை புகழ்ந்து பேசிட்டு இருக்கியா? இல்ல சார், தெரியாம பண்ணிட்டேன். சாரி. என்னை விட அவன் ரொம்ப சின்ன பையன். அவன் கூட நான் அப்படி மோதுறது அவன் எனக்கு கால் தூசுக்கு சமம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் பயங்கர புத்திசாலி, பலசாலி. அந்த நியாண்டர் என் கையில சிக்கு, நான் அவனை போராட்டி பூரி போட்டுருவேன். என்னது? நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல சார். சரி வாங்க வேலையை பார்க்கலாம். அவன் இன்னும் வரவே இல்லையே. நான் சொன்ன வேலை சாப்பிடுறது. எம்டி ஸ்டமக்க விட ஃபுல்லா சாப்பிட்டா நல்லா சண்டை போடுவேன். இப்ப என்ன வேணுமோ தின்னு தொலை. இவன் சரியான சாப்பாட்டுறாமனா இருப்பான் போல இருக்கே. நீங்க சரியா சொன்னீங்க சார். என்ன இது, சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. நான் சாப்பாடுல வெக்கப்படவே மாட்டேன். கொஞ்சம் பிளேட் எல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு வாமா. ஒரியா இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வரேன். ஒரே ஒரு நிமிஷம் சார். இப்படி மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எப்படி நியாண்டரை தோக்கடிக்க முடியும்? என்ன சந்தேகப்படுறியா? நாங்கெல்லாம் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். காட்டுக்குள்ள பதுங்கி இருந்த பூதத்தை அப்படி அடிச்சுதான் காலி பண்ண தெரியுமா? பூதத்தையா? ஆம்பா, என் பூஜை பல பராக்கிரமத்தை பாருங்க. யாராலையும் முடியாததை நான் அசால்ட்டா முடிச்சிருவேன். ஒரு நாள் எனக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அப்ப என்னாச்சு தெரியுமா? அந்த கோவத்துல இருந்த எல்லா பூதத்தையும் அடிச்சுட்டு. நிறைய நல்ல விஷயம் சொன்னீங்க. இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. நீ என்ற ஒழிச்சு கட்டிடுவேன். அந்த சுண்டக்காப்பாயில நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு ஏதாவது கொடுக்கல, காலி ஆயிடுச்சு. நாம சமைச்ச சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாம ஏதாவது பிளான் பண்ணி நீ என்ற ஒழிச்சு கட்டையே ஆகணும். இது ரொம்ப நல்ல ஐடியா சார். நான் இப்ப சத்தமா காப்பாத்துங்கன்னு கத்துனேன்னு வெச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க
உதவின்னு யாரு கத்துறது? நான் உதவி கேட்டு கத்துனேன். உடனே இப்ப வந்துருவான் பாருங்க. அட இது என்னது? இந்த சாப்பாட்டு ராமன் நல்லா முக்கிட்டு எப்படி தூங்குறான் பாரு. அடடா, இப்ப என்ன பண்றது? எழுந்துருங்க எழுந்துருங்க, உங்களுக்கு வேலை வந்துருச்சு. அட எழுந்திரியா, சொல்றது காதுல வேலை, எழுந்துரு சீக்கிரம். இங்க யாரையுமே காணுமே. நான் பேசாம திரும்பி போயிடுறேன். நியாண்டர் வந்த வேகத்திலே போயிட்டான். ஆஹா, பெரிய தப்பு நடந்து போச்சே. இன்னைக்கு அவனை ஈஸியா காலி பண்ணிருக்கலாமே. சரி கான், என்னோட சாப்பாடை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. இதோ இருக்கு சார். இவனுக்கு சாப்பாடை நம்ம கொடுத்தோமே தவிர இவனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இல்ல. உண்ட மயக்கத்துல தூங்கிட்டோம் போல இருக்கு. தயவு செஞ்சு நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. சார், இப்ப என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லு சொல்லு. அந்த நியாண்டர் கமெண்ட் எங்க போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு சொல்லு. நீ தூங்கிட்டு இருக்கும் போது அவன் வந்துட்டு போயிட்டான். அப்ப என்ன பார்த்து பயந்துட்டான்னு சொல்லுங்க. தூங்கி எந்திரிச்சதுல மறுபடியும் வயிறு பசிக்குதுப்பா. சாப்பிட ஏதாவது இருக்குதா? அது அது எல்லாமே என்னோட சாப்பாடு, அதை விட்டுடு. உன்னோட எதிரிய நான் ஒரேடியா க்ளோஸ் பண்ணணுமா வேணாமா? இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்குதுப்பா. அந்த நியாண்டர் வந்தானா இதே மாதிரி அடிச்சு அவனையும் சாப்பிடுவேன். எனக்கு என்னமோ சுத்தமா நம்பிக்கை இல்ல. இவன் நிச்சயமா நமக்கு உதவி பண்ண மாட்டான். நியாண்டர் வந்தானா ஒரே அடியில அவனை காத்துல பறக்க வச்சிடுவேன். நான் தானே. முதல்ல இவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் ரொம்ப தைரியசாலி, நான் ரொம்ப பலசாலி, எல்லாரையும் அடிப்பேன். நிஜமாவே இவன் தைரியசாலியும் பலசாலியுமா இருக்கானான்னு பார்க்கலாம். நான் ரொம்ப பலசாலி, அடிச்சிடுவேன். ஆனா இவனை அழிக்க ட்ரை பண்ணி எனக்கு தான் மூச்சு வாங்குது. எதிரி யாரா இருந்தாலும் அப்ப நான் சும்மா விட மாட்டேனே. தூக்கி போட்டு அடிப்பேனே, தூக்கி போட்டு அடிப்பேனே. ஆஹா, இப்ப அவன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான் போல இருக்கே. அந்த கிணத்துல விழுந்தா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். யாரையும் விட மாட்டேன், எதிரிய அடிப்பேனே. காப்பாத்துக்கோ. மறுபடியும் யார் அது கத்துறது? தூங்கலான்னு கண்ணை மூடுனேன். அண்ணனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. டேய் அண்ணா, தூக்கம் வந்துச்சு போல. பயமா இருக்கு, காப்பாத்துக்கோ. நியாண்டர் கமெண்ட் உன்னை காப்பாத்த வந்துட்டான். கப்பு தாங்கல. யாரிப்பா கொஞ்ச நாளா குளிக்கல? ஆமா, நீ ஏன் இந்த கிணத்துக்குள்ள குதிச்ச? உண்ட மயக்கத்துல கால் தடிக்கு உள்ள விழுந்துட்டப்பா. ஓவரா சாப்பிட்ட ஆரோக்கியத்தை பாதிக்கும் தெரியாதா என்ன? அதுவும் உண்மைதான். ஓவரா பஸ்திருச்சு. நீ ரொம்ப நல்லவன். உண்மையை சொல்லணும்னா அந்த புலி இங்க இருந்து போனதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை நினைச்சதா எனக்கு கவலையா இருக்கு சார். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அவனால நீ என்ற ஒன்னும் பண்ண முடியாத, அவன் வேஸ்ட். எதிரிய அடிப்பேனே, யாரா இருந்தாலும் அடிப்பேனே. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு கொடுத்து அவன் காலி பண்ற. என்ன நண்பர்களே, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? இவன் இன்னும் உயிரோட இருக்கானா இல்ல அவனோட ஆவி வந்திருக்கா? என் திறமையை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல? இன்றைய முக்கிய செய்தி, நம்ம நியாண்டர் கமெண்ட் நேத்து நைட்டு அல்ட்ரா மாருவ காப்பாத்தி இருக்கு. இந்த பையன் தான் எனக்கு கிணத்துல இருந்து காப்பாத்துனாப்பா. ரொம்ப நல்ல பையன். நான் கொடுத்ததெல்லாம் தின்னுட்டு என்கிட்டயே நியாண்டரை பத்தி பெருமையா பேசுறியா? இப்போ உனக்கு புரிஞ்சுதா? நான் அதுதான் சொல்ல வந்தேன், அவனுக்கு சாப்பாடே கொடுக்க கூடாதுன்னு. ஆனா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க இருந்து ஓடிட்டியே. நடந்தத ஒரு பாடமா நினைச்சுக்கிறேன். இனிமே நீங்க முழுசா சொல்லி முடிக்காம நான் எங்கேயுமே போக மாட்டேன். லேட்டானாலும் புரிஞ்சுக்கிட்டியே. நேத்துக்கு ராத்திரி பார்த்தது கனவா இல்ல நிஜமானு தெரியல. ஒருவேளை நம்மளோட இந்த முட்டாள் அண்ணன் தான். இல்ல, எங்க அண்ணன் நியாண்டராக வாய்ப்பே இல்ல. நியாண்டர் கமெண்ட் ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவரு பெரிய அறிவாளி, என் அண்ணன் பெரிய முட்டாளு.
அடுத்தது என்ன ஆக போகுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தவறாம அடுத்த செக்மெண்ட்டை பாருங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நண்பர்களே, நியாண்டர் ரொம்ப புத்திசாலி, அவனை பகச்சிக்காதீங்க.